வணக்கம், இது உங்கள் mohanelectronics. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா sansui 21 inch டிவி. இது என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் ஆகுது ஆனால் பிக்சர் வரல, ஆனால் ஆடியோ மட்டும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, டிவி ஒரு சில டைம் ஆன் ஆகி நம்மளுக்கு படம் வந்துடுது. ஆனால் ஒரு சில டைம் சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு காலையில் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ மட்டும்தான் வருது, ஆனால் வீடியோ வரல. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கெப்பாசிட்டர் மேக்ஸிமம் வீக்காக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட்டு வாங்க பவர் சப்ளை வோல்ட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ 110 வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 92 வோல்ட் வருது. எதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்கிறனால நம்மளுக்கு 92 வோல்ட்டு, ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆச்சுன்னா 110 வோல்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் வோல்ட்டு, ஆசிலேட்டர் காயிலுக்கு போகிற வோல்ட்டு 22 வோல்ட் வருது. இது பார்த்தீங்கன்னா 110 ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு 26 வோல்ட்டு பக்கம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் வோல்ட்டு 12 வோல்ட்டுக்கு 10 வோல்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ வோல்ட்டாக இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வோல்ட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ வராத ப்ராப்ளத்துக்கு என்ன செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஓடி ஆசிலேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண வேண்டியது வரும். இந்த எல்ஓடி ஆசிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்ஓடி ஆசிலேட்டர் காயில் ஒன்று போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்டர் ஒன்று வரும். அந்த ஆசிலேட்டர் காயில் ஒர்க் ஆகிறதுக்கு ஆசிலேஷன் டிரான்ஸ்டர் ஒன்று வரும். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்மளுக்கு எல்ஓடியும் ஆசிலேஷன் ஆகும். ஆசிலேஷன் ஆகி நம்மளுக்கு மீதி வோல்ட்டெல்லாம் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ் வோல்ட் வர 180 வோல்ட்டு வெர்டிக்கல் வோல்ட்டெல்லாம் வந்து டிவி படம் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஆகுது, ஒரு சில டைம் ஆகலை. அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது இந்த ஆசிலேட்டர் காயிலுக்கு நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டியில் என்ன வோல்ட்டு வருமோ அதே வோல்ட்டு தான் இங்கே வரும். பட் ஆனால் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 15 வோல்ட்டுக்கு அந்த ரேஞ்சு தான் லோட் ஆகணும். இது ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 15 வோல்ட்டுங்கிறது 0 வோல்ட் ஆயிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்மளுக்கு 22 வோல்ட்டு வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது 22 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இதில் வோல்ட் ட்ராப் ஆகணும். அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இதில் 15 வோல்ட் வரணும். அந்த டைமில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 வோல்ட் ஆயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 22 வோல்ட் அப்படியே இருக்குது. இந்த டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆசிலேட்டர் காயில் வேலை செய்யாது, எல்ஓடியும் ஆசிலேஷன் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிலேட்டர் காயிலில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் நம்மளுக்கு வீக் ஆச்சுன்னா ஒரு சில டைம் லோடு எடுத்து நம்மளுக்கு அந்த 15 வோல்ட் இந்த இடத்துல லோட் ஆகி ஆசிலேஷன் ஆகி பிக்சர் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் லோடு எடுக்காதனால நம்மளுக்கு இந்த இடத்துல 0 வோல்ட் ஆயிரும். 0 வோல்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு படம் வராது, எல்ஓடி ஆசிலேஷன் ஆகாது. ஸோ இந்த கெப்பாசிட்டர்னால் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு. மேக்ஸிமம் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா அதிகம் யாரும் சேஞ்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இந்த ஆசிலேஷன் டிரான்ஸ்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷன் டிரான்ஸ்டரும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஆசிலேட்டர் காயிலையும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஆசிலேஷன் டிரான்ஸ்டரும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு. நம்மளுக்கு இது ரெண்டும் நல்லா தான் இருக்குது. அடுத்தது நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷன் கெப்பாசிட்டர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 22 வோல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு கெப்பாசிட்டர் கிரவுண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க 4750 வோல்ட்டு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணாவே இந்த கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த கெப்பாசிட்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ப்ராசர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நார்மல் ப்ராசர் வரும். அந்த நார்மல் ப்ராசரில் நம்மளுக்கு ஏதாவது ட்ரை சால்டிங் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரை சால்டிங் இருந்தாலும், ப்ராசரில் ட்ரை சால்டிங் இருந்தாலும் நம்மளுக்கு ஆசிலேஷன் ஒரு சில டைம் ஆன் ஆகாது. அது செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக ட்ரை சால்டிங்லாம் இல்லை, எல்லாம் நான் பக்காவாக செக் பண்ணியாச்சு. இந்த கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு. இந்த கெப்பாசிட்டர் ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணி என்ன வோல்ட் வருதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் நான் இந்த கெப்பாசிட்டர் மேலேயே சால்ட் அடித்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4750 வோல்ட் கெப்பாசிட்டர்.
இப்போ நான் ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டியில் என்ன வோல்ட் வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா 22 வோல்ட்டிலேருந்து நம்மளுக்கு வோல்ட்டு ட்ராப் ஆயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 15 வோல்ட்டு அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு லோட் ஆகணும். அப்படி லோட் ஆகலைன்னா நம்மளுக்கு இந்த ஆசிலேட்டர் காயில் ஃபங்க்ஷன் ஆகி LOT ஆசிலேஷன் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே வோல்ட்டு அப்படியே வரும். இப்போ பாருங்கள் 16 வோல்ட் லோட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுனால நம்மளுக்கு இப்போ 27 வோல்ட் பக்கம் வந்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த என்ன கம்ப்ளைண்ட்டில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 27 வோல்ட் வந்துருச்சு. ஆனால் இந்த ரெசன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த 15 வோல்ட் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகணும். அது பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. 0 ஆனதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா LOT ஆசிலேஷன் ஆகல, பிக்சரும் வரல. இப்போ நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டி வீக்காக இருந்ததுனால இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபால்ட் வந்துட்டு இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிக்சர் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா படமும் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டாண்ட் பை ஆஃப் பண்ணிடுறேன். எதுக்கோசரம் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஆசிலேட்டர் காயில் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிலேஷன் டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா ப்ராசர் ஏதாவது ட்ரை இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த கெப்பாசிட்டும் மேக்ஸிமம் யாரும் அதிகம் சேஞ்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இந்த கெப்பாசிட்டும் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவியில் கூட இந்த கெப்பாசிட்டர் நிறைய போகும். இந்த கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆசிலேஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.